அக்கா நாங்க போயிட்டு வரோம்க்கா. அமுதா ஏமா இப்படி அவசர அவசரமா கிளம்புறா? 2 நாள் இருமா, மனசு கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் போ. இப்பயே எதுக்கு அவசரமா கிளம்புறா? குழந்தை நான் சொல்றத கேளுங்க. அமுதா மட்டுமாவது ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும். அங்க வந்தாலும் அமுதா தனியா இருந்து அழுதுகிட்டே தான் இருப்பா. அவளை யார் சமாதானப்படுத்துவா? நீங்க வேலைக்கு போயிருவிய. இல்ல மைனி, நாங்க இங்க வந்ததுதான் தப்பு. ஏன் குழந்தை அப்படின்னு நினைக்கிறிய? என் வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? நம்ம ஜெனிஃபர் ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும் குழந்தை? இல்ல மைனி, இருக்க இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி அசிங்கம் எங்களுக்கு வந்திருக்காது. இவளும் பிள்ளைய ஒழுங்கா பாத்துருப்பா. இங்க வந்து இருந்ததுனால பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கூட இவ சரியா பார்க்காம இருந்துட்டா. நடந்த எல்லாத்துக்கும் எங்க மேலயும் ஒரு தப்பு இருக்கு மைனி. நாங்க ஊருக்கு போறோம் மைனி. எப்பயாவது தோணுச்சுன்னா வாரோம். அக்கா போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா அமுதா போயிட்டு வா. சரோஜா வாரம்மா. சரி சித்தி போயிட்டு வாங்க. அமுதா அம்மா எங்க? தெரியலீங்க, உள்ளதான் இருப்பாவ. எத்தே நேராவது வாங்க. பாட்டி சித்தி கூப்பிடியா வாங்க. என்னத்தே பண்ணிட்டு இருக்கிய? ஊருக்கு கிளம்பலான்னு சொன்னேன்ல, வாங்க போவோம். ஐயோ என்னால இப்ப ஊருக்கு வர முடியாதுமா. எனக்கு இவ்வளவு நேரம் வயிற்று கலக்கி கலக்கி பாத்ரூமுக்கு போயிட்டு கிடந்தேன். எத்தே காலையில இருந்துதான் நீங்க எதுவுமே சாப்பிடலையத்தே. வேற எதுக்கு இப்படி வயிற்றால எடுக்கு? அடே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகும் போதே 2 பிளேட்டு டேஸ்ட் பாக்குறேன்னு முழுங்கிவிட்டேன். அப்புறம் ரெடியான பிறகு நல்லா இருக்குன்னு ஒரு 4 பிளேட்டு தின்னுபிட்டேன். அப்புறம் பொரிச்ச சிக்கன் வறுக்கும் போதே ஒரு 1/2 கிலோவாது தின்றுப்பேன். 1/2 கிலோவா? ஏன் இப்படி தின்னிய? அடே என் பேட்டிக்கு நிச்சயம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல சாப்பிட்டுட்டேமா. அதுக்கு பிறகு அந்த புழுக்க ஓடி போயிடுச்சுங்கிற தகவலே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒத்த பருக்க சோறு கூட இதுவரையும் சாப்பிடல. அதான் 3 நாளைக்கு சேர்த்து மொத்தமா தின்னாச்சுல, வேற எங்க இருந்து திங்க? பாட்டி உங்க வயசுக்கு சிக்கன் பிரியாணி இப்படி திங்கலாமா? என்ன செய்ய, ஒரு ஆசை ஒரு சந்தோஷம். அப்படி இப்படியுமா பிரியாணி உள்ள போயிட்டு. ஐயோ என்னால நிக்க கூட முடியல. மறுபடியும் வயிற்று கலக்குது, நான் போயிட்டு வரேன். ஏங்க என்னங்க அத்தை இப்படி சொல்லியவ? அவிய இருக்க நிலைமைக்கு ஊருக்கு வர முடியாது போல இருக்கே. எங்க அம்மா வேணா ஒரு வாரம் கழிச்சு வரட்டும். என்னால இங்க இருக்க முடியாது அமுதா. இப்பவே கிளம்புவோம். மதினி எங்க அம்மையை பாத்துக்கிடுங்க. சரியான உடனே ஊருக்கு அனுப்பி விடுங்க. சரி குழந்தை, அவையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஏங்க எங்க அக்கா எப்படி பாத்துக்கிடுவா? நான் இருந்து ஒரு வாரம் பாத்துக்கிடியங்க. அவியலுக்கு சரியான உடனே நாங்களே அங்க வந்துடுறோம். நீங்க ஜோசப்ப மட்டும் கூட்டிட்டு போங்க. சரி அமுதா இருந்துக்க. ஆனா ஒண்ணு, அந்த ஓடி போனா வந்து கண்ணீர் விட்டு அழுதா அதனால சேர்த்துக்கிட்டோங்கிற வார்த்தை எல்லாம் இருக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, அவளை நீ மன்னிக்கவும் கூடாது, சேர்த்துக்கவும் கூடாது. நீங்க இதை எனக்கு சொல்லணுமாங்க? அவ நம்ம பிள்ளையே இல்ல. அவளை நான் தாள மொழிகிட்டேன். சரி அமுதா, நாங்க போயிட்டு வரோம். மதினி வாரோம், அமுதாவை பாத்துக்கிடுங்க. சரி குழந்தை. அமுதா வருத்தப்படாதம்மா, உள்ள போ. ஏக்கா அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோமாக்கா? சரி அமுதா. அத்தைய நீயும் சரோஜாவோ கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆஸ்பத்திரிக்கு சும்மா போக முடியாது. ஒரு குடம் தண்ணியா ஒரு சொம்பா எடுத்து வச்சுக்கிடுங்க. ஜெனி சாப்பிடு. ஜெனி அழாம சாப்பிடு. நான் இந்த மாதிரிலாம் கடையில வந்து உட்காந்து சாப்பிட்டதே இல்ல. ஜெனி உனக்கு தான் பசிக்குது இல்ல? வீடா இருந்தா என்ன, கடையா இருந்தா என்ன, பசிதான் முக்கியம். சாப்பிடு ஜெனி. எங்க அம்மாட்ட போனோம். ஜெனி அவங்க தான் இங்க வராதீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்கல்ல. மறுபடியும் அங்க போனா அவமானப்படுத்துவாங்க ஜெனி. ஏன் உன்னை அடிக்க கூட செய்வாங்க. நான் சொல்றத கேளு ஜெனி. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. வேண்டாம், முதல்ல நீங்க வீடு பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஜெனி பசிக்குதுன்னு சொன்னல, அதனால தானே இங்க வந்தோம். சாப்பிடு ஜெனி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போலாம். வேண்டாம், எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். சரி ஜெனிமா போலாம். நான் வேணா ஊட்டி விடட்டுமா? வேண்டாம். நே மச்சான், அங்க பாத்தியாடா? அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு. அவன் என்னவோ பேசிட்டே இருக்கான். ஏதோ தப்பா தெரியல. தப்பாதான் தெரியுது, என்ன பண்றது? வேணா போய் விசாரிக்கலாமா? ஏறு பொறுத்து இருந்து பாப்போம். ஜெனி நான் சொன்ன கேப்பியே கேட்க மாட்டியா? சாப்பிடு ஜெனி, எல்லாரும் பாக்குறாங்க. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாரும் என்னையதான் தப்பா நினைப்பாங்க. உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க ஜெனி. ஏன் ஜெனி இப்படி பண்றா? அழுகையை நிறுத்து. இதை எடுத்து
வீட்டுக்கு போலாம். ஜெனி, வீடு எங்க இருக்கு? நம்மளே ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னா இன்னைக்கு முழுக்க ரோட்ல தான் இருக்க போறோமா? ஷோ, உனக்கு எப்படி புரிய வைப்பனே தெரியல ஜெனி. தயவு செஞ்சு சாப்பிடு, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. அழுகை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. தம்பி, என்னாச்சுப்பா? எதுவும் பிரச்சனையா? அந்த பொண்ணு ஏன் அழுதுட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்லனே, சின்ன பிரச்சனை தான். அவளுக்கு உடம்பு சரியில்லாத அழுதுட்டு இருக்கா. சாப்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேனே. ஓ அப்படியா? சரி சரி. டேய், உடம்புக்கு சரியில்லையாண்டா? டேய், அவங்கள பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. ஏதோ வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை இருக்குமோ? அப்படிதான்டா இருக்கும். அவசரப்பட்டு காதலிச்சு ஓடி போயிருதுங்க. வேற போக்கடை இல்லாம இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சரிடா. ஜூனி, சாப்பிடுறியா இல்லையா? வேண்டாம், எனக்கு சாப்பாடே வேண்டாம். வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சரி ஜெனி, வா போலாம். எனக்கு வயிற்ற கலக்கவே இல்லை, சும்மா தான் போய் சொல்லியிருக்கேன். இப்படி டக்கு புக்குன்னு ஊருக்கு கிளம்புன்னு சொன்னா கிளம்ப முடியுமா? அங்க போனா இந்த புழுக்க என்ன பண்ணியாலோன்னு நம்ம மனசை அடிச்சுக்கிடும். பாவம், அதுவே ஒரு கூறுகட்ட குக்கரு. ஒரு விவரமும் சரியா தெரியாது, கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடிட்டா. ஒரு விவரம் தெரியாது, சின்ன பிள்ளைன்னு நினைச்சா எப்படி விவரமா அவங்க கூட ஓடி இருக்கா? கல்யாண விஷயத்துல இந்த புழுக்க கூட விவரமா தான் இருந்திருக்கு. நம்மளும் போயிட்டா பாவம், அவ கவலைப்படுவா. கண்டிப்பா இந்த சரோஜா வீட்டுல யாரும் எட்டி பார்க்க மாட்டாவ. இந்த மீன்காரி கிட்ட கேட்டாது நம்ம பேட்டி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுவோம். சஞ்சய், சஞ்சய். டேய் சூர்யா, நீயா? என்னடா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ இப்படிப்பட்ட பையன் கிடையாதேடா. சஞ்சய், நானும் இந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்தோம்டா. ஓ அப்படியா? லவ் பண்றியோ? ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. சஞ்சய், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது? கல்யாணம் ஆயிருச்சா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல அவசர அவசரமா நிச்சயம் பண்ணாங்கடா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஐயையோ, கல்யாணம் பண்ணிட்டு நேரா இங்கவா வந்தா? என்னைய வந்து டின்னு கட்டிற போடுறாங்கடா. என்னடா இப்படி பண்ணியிருக்க? எந்த பிரச்சனையும் வராது சஞ்சய், அவங்க வீட்டுக்கு தெரியும். அவங்க வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஏய், பேரண்ட்ஸ்னா அப்படிதான்டா இருப்பாங்க. நம்ம தான் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். சரி, இங்க எதுக்கு வந்திருக்கா? என்கிட்ட பொண்ணை காமிச்சிட்டு போலான்னு வந்தியோ? இல்ல சஞ்சய், நான் வீட்டுக்கு தான் போனேன். ஆனா ஹவுஸ் ஓனர் இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டலாம், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அப்படியா? அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? தெரியலடா, அவங்க பொண்ணும் இதே மாதிரி தான் அவங்கள மதிக்காம போயிருச்சான். பெத்தவங்கள மதிக்காதவங்கள அவங்களுக்கும் பிடிக்காதான். என்னென்னமோ சொல்லி துரத்தி விட்டாங்கடா. எங்க போறதுன்னே தெரியல. அப்போதான் எனக்கு ஓ ஞாபகம் வந்துச்சு, இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் மட்டும் இங்க தங்கிக்கிறோம்டா. ஐயையோ, ஏற்கனவே என் கூட 2 பேரும் தங்கி இருக்கானுங்கடா. இங்க இருக்கதே ஒரே ஒரு ஆளு மட்டும்தான். இங்க 2 பேரும் என் கூட தங்கி இருக்கானுவ. எங்களுக்கே இந்த இடம் பத்தாதுடா. ஒருத்தன் கெட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவோம். நீ மட்டும் தங்கினா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு எப்படிடா இங்க தங்க வைக்கிறது? இல்ல சஞ்சய், எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எந்த வழியும் இல்லாம தான் நான் கடைசியில இங்க வந்திருக்கேன். ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. டேய், உன் ஃப்ரெண்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனா என் கூட 2 பேரும் தங்கி இருக்கானுவல, சரியான எரும மாடு மாதிரி இருப்பானுங்கடா. அவனுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டானுங்க. வாடகை ஷேர் பண்றோம், எதுக்கு நாங்க வெளியே போய் படுக்கணும், அது இதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பேச்சுலர் ரூம்ல அந்த பொண்ணு எப்படிடா தனியா தங்கும்? பாக்குறவங்களாம் தப்பா பேசுவாங்கடா. உன்னோட வைஃப் அவங்க தப்பான பேர் வாங்குறது நல்லாவா இருக்கு? நீ அதனால வேற இடம் பார்த்துக்க சூர்யா, இங்க சரி வராது. சரிடா, இங்க ஏதாவது வாடகைக்கு வேற வீடு இருக்கா? உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லு சஞ்சய். அதுவா? ஒரு 2-3 நாள் டைம் கொடுறா, விசாரிச்சுட்டு சொல்றேன். டேய், அது வரைக்கும் நான் எங்கடா போறது? டேய், உங்க ஹவுஸ் ஓனர் அப்படி பேசினாலும் அவங்க கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கணும்டா. இப்படி அவசரப்பட்டு பைய தூக்கிட்டு வெளியே வர்றது. இப்ப எப்படி டக்கு புக்குன்னு நம்மளால வீடு பார்க்க முடியும்? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. அது வரைக்கும் உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னல, அந்த வீட்டுல கூட்டிட்டு போய் வை. சஞ்சய், இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. பரவாயில்ல சூர்யா, தெரியப்படுத்திடு, வேற வழி இல்ல.
சஞ்சய் உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசைதான், ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ கொஞ்சம் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அவனுங்க வர்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணிரு, இல்லைன்னா கிண்டல் பண்ணுவானுவே, சரி வராது. சரி சஞ்சய், நாங்க வாரோம். அனு வா போலாம். எங்க போறோம்? வா அனு சொல்றேன். ஐயோ, ரெண்டு பேரும் ரொம்ப பாவம். பார்க்கறதுக்கு எனக்கே பாவமா இருக்கு, ஆனா என்னால ஒன்றும் செய்ய முடியலையே. ஏதாவது வீடு கீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு விசாரிச்சு பார்ப்போம். எங்க போறோம்? எனக்கும் தெரியல ஜெனி. பெத்தவங்க சாபம் உடனே பழிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு உடனே பழிச்சிருச்சு. போறதுக்கு இடமே இல்லாம இப்படி ரோட்லயே சுத்திட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்னைய மட்டும் நீ உண்மையா லவ் பண்ணா என்னைய நம்பி வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தீங்கல்ல. இப்படி தங்குறது கூடவா ஒரு இடம் இல்லாம கூப்பிடுவீங்க? இல்ல ஜெனி, எனக்குன்னு வீடு இருந்துச்சு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜெனி. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நானும் 4 மாசம் வாடகை கொடுக்கலையா, அதனாலதான் என்னால எதுவுமே பேச முடியாம வந்துட்டேன் ஜெனி. என் ஃப்ரெண்டு தனியா தான் இருப்பான், எப்படியாவது ஒரு ரூம்ல இன்னைக்கு ஒரு நாளா தங்கிக்கலாம்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அவன் இன்னும் 2 பேர் வருவாங்க, நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டான். இப்ப எனக்கு எங்க போறதுன்னே தெரியல ஜெனி. அழாது ஜெனி. இதுக்குதான் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். நீங்க மட்டும் வந்து கேட்டிருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமையே வந்திருக்காது. ஜெனி, அதை எங்க சித்தியை விட்டு கேட்டனே. உங்க வீட்டுல உள்ளவங்க ஒத்து வரல ஜெனி. நம்ம என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீ எப்படி பாத்துக்க போறேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஜெனி. நீங்க நினைச்சு பார்க்காததுனாலதான் நம்ம இப்படி ரோடா அலைஞ்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்டே நீங்க இதை பத்தியெல்லாம் யோசிச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? அதான் சொல்றேன்ல ஜெனி, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் உன்னை வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா அப்படி பேசிட்டாங்க. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஜெனி. இப்ப ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னால இப்படி ரோட்ல எல்லாம் இருக்க முடியாது. சரி ஜெனி, அழாத. நான் எங்க சித்திக்கு கால் பண்ணி பாக்குறேன். பண்ணுங்க. என்ன போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? போச்சா? போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ரோட்ல தான் தங்கணும். இல்ல ஜெனி, போனு தானாதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இரு, நான் ஆன் பண்ணி பாக்குறேன். அழாத ஜெனி, போனு ஆன் ஆகுது. சீக்கிரமா உங்க சித்திக்கு போடுங்க. போடுறேன் ஜெனி. எப்ப சூர்யா? அப்பத்துல இருந்து நான் உனக்கு தான் போன் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னப்பா வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல சித்தி, ரோடா சுத்திட்டு இருக்கோம். என்னைய சொல்லியா ரோடா சுத்திட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? சித்தி, ஜெனிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அதான் எனக்கே தெரியுமே. மாலையும் கழுத்துமா 2 பேரும் வானர் வீட்டு முன்னாடி வந்து நின்னீங்கன்னு இந்த சாமி பிள்ளை பார்த்துட்டு வந்து சொன்னா. ஆமா, அவங்க உங்களை ஏத்துக்கிட்டே இல்லையோ? ஆமா சித்தி, ஜெனிய அவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லி தலைமொழிகிறேன்னு சொல்லிட்டாங்க. பாவம் ஜெனி அழுதுகிட்டே இருக்கா சித்தி. சரி பாப்பா, 2 பேரும் எங்க இருக்கீங்க? எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல தான் நிக்கிறோம் சித்தி. ஏப்பா என்னாச்சு? அதான் நீ வாடகைக்கு இருக்கல, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே அவளை? எதுக்கு ரோட்ல நிக்கிறீங்க? சித்தி, ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் முடிச்சவங்களாம் என் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க சித்தி. இது என்ன அநியாயமா இருக்கு? சூர்யா, யார் உங்க ஹவுஸ் ஓனர்? நான் வேணா வந்து பேசட்டுமா? ஓனர்னாலே இப்படிதான் இருப்பாங்க போல. வேண்டாம் சித்தி, நான் அங்க இருந்து வந்துட்டேன். இப்ப எங்க போறதுன்னு தெரியாம நானும் ஜெனியும் ரோட்ல நின்னுட்டு இருக்கோம் சித்தி. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஜெனி வேற அழுதுகிட்டே இருக்கா. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரட்டுமா சித்தி? வர வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி. நேரம் வேற இருட்ட போகுது, எங்க போறதுன்னே தெரியல. நாங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடவே இல்லை சித்தி. சூர்யா, சித்திக்கு அப்பயே ஒரு போன் போட்டிருக்கலாம்ல. நான் பட்ட கஷ்டம் தான் பெருசுன்னு பார்த்தா நீங்க அதை விட பெரிய கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்கீங்களே. என்னாச்சு சித்தி, கஷ்டமா? அது ஏம்மா கேக்க? நீங்க ஓடி போன விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஓனர் எங்களை கட்டி தொங்க விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாவே. உங்க
ஐயோ என்ன சொல்றீங்க சித்தி, அடிச்சாங்களா? ஆமாய்யா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி வீடு இல்லாம ரோட்ல எல்லாம் நின்னுட்டு இருக்கேன்னு சொல்றியே, எனக்கு அது கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ அந்த பிள்ளைய கூட்டிட்டு நேரா இங்க வா. ஓனர் இந்த விஷயம் தெரிஞ்சாதான் சொல்லதான் செய்வாவே. வேற என்ன செய்ய, இப்படி தெரு தெருவா சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அந்த பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, உடனே அவளை கூட்டிட்டு வாரேன். உங்க சித்தி என்ன சொன்னாங்க? உடனே உன்னைய கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா, வாங்க போலாம். அங்க இருந்தா வச்சு நான் எங்க அப்பா அம்மாவை அடிக்கடி பார்த்துப்பேன். எனக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். வாங்க போவோம். சரி ஜெனி.